உலகம் மங்கையர் உலகம் மங்கையர் உலகம் இது மங்கையர் உலகம். வீட்டில் தோட்டம் போட்டிருக்கோம், காய்கறி விதையெல்லாம் போட்டு செடி நல்லா வந்திருக்கு, பூத்துருக்கு, காய்க்க போகுது, இல்லை காய்ச்சிருக்கு. அதில் இருக்கிற சத்தை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கணும், அதில் வரக்கூடிய பூச்சியை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கணும். நல்லா எல்லாம் இருந்தால் கூட பூச்சின்னு ஒன்று வருது இல்லை, அதுக்கு என்ன செய்யணும், எப்படி தடுக்கணும் பாருங்கள். வீட்டு தோட்ட நிகழ்ச்சியில் காய்கறி பயிர், வாழை, கருவேப்பிலை இதெல்லாம் போடுறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஏன்னா இந்த பட்டத்தில் தான் வந்து இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த பட்டத்தில் தான் வந்து நம்ம செடிகள் புதுசாக நடணும், நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம நடவு செய்யணும். பூமி இருக்கிறவங்க, வீட்டை சுற்றி பூமி இருக்கிறவங்க புதுசாக எதனா செடி நடணும் அப்படின்னு சொன்னாலோ, அல்லது மொட்டை மாடியில் வந்து நம்ம புதுசாக ஏதாவது காய்கறி தோட்டம் போடணும்னு சொன்னாலோ, இல்லை மொட்டை மாடியிலேயே வந்து நம்ம வாழை மரம், கருவேப்பிலை செடி, மற்ற பழ வகை மரங்கள் ஏதாவது வளர்க்கணும்னு சொல்லி நினச்சாலோ இந்த காலகட்டத்தில் தான் வந்து நம்ம அதை நடவு செய்யணும். அதனால் குறிப்பாக சில விஷயங்களை வந்து நம்ம பழமரங்களை பொறுத்த வரைக்கும் நடவு செய்கிற முறையோ, காய்கறி செடிகளை பொறுத்த வரைக்கும் பராமரிப்பு முறைகளையோ பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த வாரம் வந்து நம்ம போட்டிருக்கிற வீட்டு காய்கறி தோட்டத்தில் வந்து செடிகள்லாம் வந்து நல்ல செழுமையாக வந்திருக்கணும். ஒரு 1.5 மாதம் ஆயிருக்கு நம்ம விதைகள்லாம் போட்டு, 1.5 மாதம் 1.25 மாதத்துக்கு ஆயிடுச்சு விதைகள்லாம் போட்டு. விதைகள்லாம் நல்லா முளைச்சி, சில செடிகளில் வந்து காய்கறிகள் நல்லாவே வந்துட்டுருக்கலாம், சில செடிகள் இப்போ தான் காய்கறிகள் வர தொடங்கியிருக்கலாம். இந்த பருவத்தில் வந்து காய்கறி செடிகளுக்கு நியூட்ரிஷன், அதாவது வந்து சத்துக்கள், அதுக்கு தேவையான சத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும், அல்லது அதுக்கு என்ன சத்துக்கள், நம்ம குறைபாடுகள் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி எப்படி கொடுக்கணுங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே சமயத்தில் சில முக்கியமான பூச்சி நோய் தொந்தரவுகள் என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க போகிறோம். ரகத்துக்கு ரகம், அதாவது காய்கறிக்கு காய்கறி வந்து பூச்சியும் நோயும் மாறுபடி ஏற்படும். இந்த காய்கறியில் வர பூச்சி அடுத்த காய்கறியில் வராது, வெண்டையில் வர பூச்சி கத்திரியில் வராது, கத்திரியில் வர பூச்சி புடலங்கால வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு காய்கறிகளுக்கும் விதவிதமான பூச்சி நோய் தாக்குதல்கள் இருக்குது. அதை வந்து நம்ம விழாவாரியாக வந்து நம்ம ஒரு புத்தகத்துலேயோ அல்லது ஒரு வலைதளங்களையோ போய் தெரிஞ்சுக்கிட்டாக்கா நமக்கு வந்து இன்னும் ஈஸியாக நம்ம வீட்டு காய்கறி தோட்டத்தை பராமரிக்கலாம். பட் சின்ன குறிப்புகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து அதை வந்து சீக்கிரமாக அதை செயல்படுத்த முடியும். சின்ன நுணுக்கமான முறைகள் தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம சிறப்பாக அதை செயல்படுத்த முடியும். முதல் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டு காய்கறி தோட்டத்தை நீங்கள் இயற்கை முறைகளை வளர்க்க போகிறீங்களா, இல்லை கொஞ்சம் மருந்துகள், கெமிக்கல் உரங்கள் போட்டு வளர்க்க போகிறீங்களாங்கிறத முடிவு செஞ்சுக்கணும். இயற்கை முறைகளை வளர்க்குறீங்கனாக்கா நீங்கள் பஞ்சகவ்யமோ அல்லது வேர்மி காம்போஸ்ட்டோ அல்லது ஆயில் சீட்ஸ் கேக், அதாவது வந்து எண்ணெய் வித்து புண்ணாக்கு அதுவோ, அல்லது பிரஸ்மெட் கம்போஸ்ட்டோ, இந்த மாதிரியான இடுபொருட்கள்லாம் வந்து நீங்கள் அப்பப்போ தேவைக்கு ஏற்ப ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாதம் ஒரு முறையோ நீங்கள் கொஞ்சம் ஒரு 100 கிராம் அல்லது 150 கிராம் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுடைய செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து மெல்ல மெல்ல அது கிடைக்கும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா ஊட்டச்சத்து, நுண்ணூட்டச்சத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த நுண்ணூட்டச்சத்துக்கு வந்து ஆங்கிலத்தில் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சில சமயங்களில் உங்கள் ஊடகத்தில் குறைபாடு ஏற்பட்டதுனாக்கா அந்த வெளிப்பாடு செடிகளில் நல்லா தெரியும். நைட்ரஜன் சத்து குறைபாடு இலைகள்லாம் மஞ்சளாகிறது மூலமாக தெரியும். ஃபாஸ்பரஸ் சத்து குறைபாடு இலைகள் வந்து ஊதா கலரில் மாறுறதன் மூலமாக தெரியும். பொட்டாசியம் சத்து குறைபாடு இலைகள் நுனியும் ஓரங்களும் கருகிறதன் மூலமாக தெரியும். கால்சியம் அப்படின்னு ஒரு சத்து இருக்குது, நம்மளுக்கே கால்சியம் தேவை, நம்ம உடம்புகளுக்கு கால்சியம் தேவை மனிதர்களுக்கே. ஸோ கால்சியம் சத்து குறைபாடு வேறு மாதிரியான வெளிப்பாடாக இருக்கும். குறிப்பாக தக்காளியில் வந்து இந்த கால்சியம் சத்து குறைபாடு வந்து தக்காளி பழங்களுடைய அடிப்பகுதியில் வந்து ஒரு காய்ப்பு மாதிரியும் ஒரு அழுகல் மாதிரியும் ஏற்படும். அந்த தக்காளி பழத்தோட அடிப்பகுதியில் பழமாக ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த காய்ப்பு மாதிரி உருவாகி அது வந்து ஒரு அழுகிற நிலைமையில் இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து அதை உடனடியாக நம்ம வந்து கால்சியம் சத்து குறைபாடுன்னு சொல்லிட்டு, சாதாரணமாக வீட்டு தோட்டத்தில் நீங்கள் செய்யணுன்னாக்கா வீட்டில் யூஸ் பண்ணுற சுண்ணாம்பையே ஒரு சிட்டிகை சுண்ணாம்பு எடுத்துகிட்டு ஒரு 100 ml அல்லது 200 ml தண்ணியில் கரைச்சிக்கிட்டு அதை வந்து நீங்கள் தெளித்து விடலாம், அந்த மண்ணை சுற்றி தெளித்து விடலாம், அந்த குறைபாடு நீங்கும். இந்த மாதிரி நிறைய சின்ன டெக்னிக்ஸ், சின்ன டிப்ஸ்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் வலைதளங்கள்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ குறைபாடு எப்படிப்பட்ட குறைபாடுன்னு தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஊடகம் வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஊடகமாக இருந்தால் எந்த குறைபாடுமே இல்லாமல் உங்களுடைய காய்கறி பயிர் செழுமையாக வளரும். உங்கள் ஊடகத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுற மீடியத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து செடிகளில் வெளிப்படுத்தி காமிக்கும்.
இலைகள் மஞ்சளாகிறதோ, இலைகள் ஊதா கலரில் மாறுறதோ, இல்லை இலைகள் கருகி போகிறதோ, இல்லை காய்களில் வெடிப்பு வரதோ, இல்லை காய்கள் கன்னி போகிறதோ, இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உடனடியாக வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டேயோ இல்லை விஷயம் தெரிஞ்சவங்கக்கிட்டேயோ இல்லை புஸ்தகங்கள் மூலமாகவோ நீங்கள் இந்த சத்து குறைபாடுகளை பற்றி தெரிஞ்சு தேவையான ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். கெமிக்கல் முறைகளில் நீங்கள் செய்கிறீங்க உங்கள் வீட்டு தோட்டத்தை அப்படின்னாக்கா குறைபாடுகள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சல். ஏன்னா நீங்கள் ஊடகம் தயாரிக்கும் போதோ இல்லை ஒரு மாதம் பொறுத்தோ நீங்கள் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் உரங்கள் போட்டிருப்பீங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் உரங்களே வந்து உங்களுடைய சத்து குறைபாடுகளை அவ்வளவா வளர விடாது. சத்து குறைபாடு ரொம்ப ஒரு குறைஞ்ச அளவிலே காணப்படும். நோய் அல்லது பூச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு செடியிலையும் ஒரு விதமான நோய் தாக்குதலும் பூச்சி தாக்குதலும் இருக்கும். குறிப்பாக வந்து நம்ம நோயவும் பூச்சியவும் வந்து எப்படி பிரிச்சுக்கலாம், ஒரு வீட்டு தோட்டத்துக்கு தேவையான அளவுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா எப்படி பிரிச்சுக்கலாம்னாக்கா வேர்களை தாக்கக்கூடிய நோய்கள் பூச்சிகள், இலைகளை தாக்கக்கூடிய நோய்கள் பூச்சிகள், தண்டையும் பழத்தையும் தாக்கக்கூடிய நோய்கள் பூச்சிகள் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். நம்ம வேர்களை தாக்கக்கூடிய நோய்கள் பூச்சிகள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வேர்களை ஒரு நோய் தாக்கிச்சுனாக்கா அந்த செடி வந்து உடனடியாக மடிந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த பருவத்தில் இருந்தாலும், பூக்கும் பருவத்தில் இருந்தாலும் காய்க்கும் பருவத்தில் இருந்தாலும் வேர்களை தாக்கக்கூடிய நோய்கள் மூலமாக வந்து வேர் அழுகல் நோய், ரூட் ராட், ரூட் வில்ட்னு சொல்லுவோம், வேர் அழுகல், வேர் வாடல் நோய், எந்த பருவத்தில் வந்து இந்த தாக்குதல் ஏற்பட்டாலும் வந்து செடி உடனடியாக ஒரு 2-3 நாள்லேயே வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வேர் அழுகல் நோயை வந்து தடுக்கிறது வந்து எப்படி தடுக்கலாம்னா நிறைய தேவைக்கு அதிகமாக தண்ணி ஊற்றுறதை வந்து குறைச்சிக்கிட்டோம்னாலே வேர் அழுகல் நோய் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சல். வேரில் வர பூச்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நூற்புழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் நெமட்டோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெமட்டோட்ஸ் வந்து செடிகளில் இருக்கிற நெமட்டோட்ஸ் வந்து கண்ணுக்கு தெரியாது நமக்கு, அது வந்து ரொம்ப மைக்ரோஸ்கோபிக். அது நூற்புழுக்கள் தாக்குதல்னால ஒரு வேரில் வந்து பிரச்சனைகள் ஏற்படலாம். இல்லை வேர்களில் வந்து கட்வாம்ஸ்னு சொல்லுவோம். அதாவது வேர்களை சாப்பிடக்கூடிய சில புழுக்கள். இந்த புழுக்கள்லாம் வந்து செடிகள் வளர்ந்ததுக்கப்புறம் வராது. செடிகள் ஒரு 15 நாள் 20 நாள் இருக்கிற நிலைமையில் வந்து இந்த வேர்ம்ஸ் எல்லாம் வரும். இந்த மாதிரி வேர்ம்ஸ் வந்து வேர்களை கடிக்கக்கூடிய அபாயம் இருக்குது. வேர்களில் வந்து மாவு பூச்சி சில சமயம் போயிட்டு இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் மழையெல்லாம் பெய்யறதுனால வந்து மாவு பூச்சி செடியுடைய மேலேருந்து இறங்கி வேர்களுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ மாவு பூச்சி இருக்கலாம். ஸோ வேர்களை தாக்கக்கூடிய நோய்களை உடனடியாக கண்டுபிடிக்கணும். வேர்களை ஒரு நோயோ ஒரு பூச்சியோ தாக்கிச்சுனாக்கா செடியுடைய மேல் பகுதிகளில் எந்த விதமான ஒரு எக்ஸ்டர்னல் சிம்டம்ஸும் இல்லாமல் ஒரு செடி வந்து ரொம்ப ஸ்டண்டடாக இருக்கும். அடுத்து இலைகளை தாக்கக்கூடிய நோய்கள் பூச்சிகள் நம்மளுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். இலைகளை தாக்கக்கூடிய நோய்கள் வந்து இலைப்புள்ளி நோயோ இலைக்கருகள் நோயோ வந்து நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து இயற்கை முறைகளில் நீங்கள் வந்து செயல்படணும்னு நினைக்கிறீங்கனாக்கா கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் வந்து உங்களுடைய பயிர்களுக்கு பஞ்சகவியத்தை வந்து தெளிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா இலைகளில் ஏற்படக்கூடிய நோய்களை கணிசமாக குறைக்கலாம். நீங்கள் கெமிக்கல் முறைகளில் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி விரும்பினீங்கனாக்கா காப்பர் ஆக்சிக்ளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூசணக்கொல்லி மருந்து நீங்கள் உங்கள் இலைகள் மேலே தெளித்து அந்த இலை நோய்களை வந்து கட்டுப்பாடில் வச்சுருக்கலாம். இலை நோய்களை கட்டுப்பாடில் வச்சுக்கிட்டு இருந்தாலே பழங்கள் காய்கள் திரட்சியாக இருக்கும். ஏன்னா இலை தான் வந்து ஒரு செடிக்கு தேவையான உணவை வந்து தயாரித்து பழங்களுக்கும் காய்களுக்கும் அதை கடத்துது. ஸோ இலைகள் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா தான் பழங்களும் காய்களும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். பழங்களை தாக்கக்கூடிய நோய்கள் பூச்சிகள் அதுதான் ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். கண்ட்ரோல் செய்கிறது கூட ரொம்ப கடினம். பழங்களை தாக்கக்கூடிய பூச்சிகள்னு பார்த்தீங்கன்னாக்கா போரஸ் அப்படின்னு சொல்லுவோம், காய்ப்புழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். வெண்டைக்காயில் ஒரு காய்ப்புழு வரும். சில சமயம் வெண்டைக்காய் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து கட் பண்ணினாக்கா உள்ளே ஒரு புழு இருக்கும். வெண்டைக்காயில் காய்ப்புழு வரும், கத்திரிக்காயில் புழு இருக்கும், தக்காளியில் புழு இருக்கும், முருங்கைக்காயில் ஒரு சின்ன புழு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயிருக்கு தகுந்த மாதிரி காயில் புழுக்கள் இருக்கும். அந்த காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்துறது வந்து இயற்கை முறைகளில் கொஞ்சம் சிரமம். காய்ப்புழுக்கள் தோன்றும் போது அதை நம்ம வந்து கண்டுபிடிக்க தெரியணும். அந்த காய்ப்புழுக்கள் முதல்ல உருவாகும் போது அது எங்கே உருவாகுதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அதை வந்து ஃபிசிக்கல் மீன்ஸில் கையாலே அப்புறப்படுத்தி நம்ம வந்து அதை தோட்டத்தை விட்டு வெளியே கொண்டு போயிட்டோம்னாக்கா நம்ம நிறைய குறைக்கலாம். ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எபிசோட்ஸ்க்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். லைட் ட்ராப்ஸ்னு சொல்லியிருக்கிறோம். அதாவது வந்து விளக்கு பொறிகள் அல்லது ஃபெரமோன் ட்ராப்ஸ் அந்த மாதிரி நிறைய பொறிகள் வச்சு நம்ம இந்த அந்துப்பூச்சிகளை கவர்ந்து அந்த அந்துப்பூச்சிகளை அழித்து இந்த காய்ப்புழுக்களை குறைக்கிறதுக்கும் முடியும். அதெல்லாம் கொஞ்சம் பழகணும். உடனே நமக்கு வந்து அதை எடுத்த உடனே நம்ம வந்து அதில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரமாட்டோம். கொஞ்சம் பழகினா இந்த ட்ராப்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா செயல்படுத்த முடியும். காயில் வரக்கூடிய நோய்கள் வந்து கட்டுப்படுத்துறது கொஞ்சம் சிரமம். காயில் நோய் வராமல் காப்பாற்றணுன்னாக்கா நம்மளுடைய வீட்டு தோட்டத்தை வந்து ஆரம்பத்திலேருந்தே ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுக்கணும்.
ஹைஜீனிக்காக நம்ம வச்சுக்கிட்டோம், குப்பைகளை வந்து அண்டாமல் வச்சுக்கிட்டோம், பழைய இலைகளெல்லாம் நம்ம வந்து அப்புறப்படுத்தினோம்னாலே அதுவே போதுமானது. ஸோ உங்கள் வீட்டு தோட்டத்தை சிறந்த முறையில் நீங்கள் செயல்படுத்துறதுக்கு நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட்டும் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டும் அவசியம் தேவை. நல்ல குணத்தோர் தாங்கள் பொன்னின் பிளவு போல். இது கேட்கும்போது உங்களுக்கு புரியாது. நற்குணத்தோர் தாங்கள் பொன்னின் பிளவு போல் அப்படின்னா நற்குணத்தோர் நல்ல குணம் உள்ளவங்க, தாங்கள் அவங்களோட ஏற்படுகின்ற பிணக்கு, சண்டை, ஒரு சின்ன வாக்குவாதம் எப்படியா பொன்னின் பிளவு போல். இப்போ பொண்ணில் இந்த ஒரு தங்க வளையலை விட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை பற்ற வச்சிடலாம். வேறு எந்த ஒரு உலோகமானாலும் பற்ற வச்சா அது தனியாக தெரியும், கொஞ்ச நாளில் விண்டுடும். ஆனால் தங்கத்தில் மட்டும் இந்த பற்ற வச்சா இடம் தெரியாமல் நல்லா பற்ற வச்சு பாலிஷ் பண்ண முடியும். அதுபோல தான் நல்ல குணம் உள்ளவங்களோட நமக்கு லேசாக விரிசல் ஏற்பட்டுச்சுன்னா கூட அதை நல்ல ஈடு கட்ட முடியும், சரி செய்ய முடியுங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஆக நம்ம எல்லாருமே நல்லவங்களாக இருந்துட்டா அப்புறம் விரிசல் ஏது, பற்ற வைக்கிறது ஏது, இல்லைங்களா? நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் நல்லவர்களோடு கூடி நல்ல வகையாக வாழ்ந்து நல்லபடியாக வாழ்க்கை எல்லாருக்கும் அமையணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.